Hello aspirants, welcome to Veranda channel. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா reading comprehension. Okay, so இதுக்காக வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து வீடியோஸ் தேடிட்டு இருப்போம். பட் இங்க வந்து தமிழ்ல வந்து கண்டிப்பா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கற ஐடியா வந்து இன்னைக்கு செஷன்ல கண்டிப்பா கிடைக்கும் சரியா? ஓகே. சோ இப்போ வந்துட்டு SBI PO Prelims exam எழுதுறீங்க அப்படினா நமக்கு mandatory-ஆ இருக்க ஒரு டாபிக்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த reading comprehension தான். சோ இது மட்டும் கிடையாது. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க எழுதினாலுமே RC-ன்றது டெஃபினட்டா இருக்கும். சோ இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இதுக்கான தனி செஷன் நம்ம பண்ணல. சோ அதனால இங்க வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஸோ எக்ஸாமில் நமக்கு ப்ரிலிமினரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 கொஷின் அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. மேக்ஸிமம் நம்ம 7 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கலாம். 7 இல்லைனா 8 அதுக்குள்ளே தான் நமக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றதும் நான் வந்து நிறைய வாட்டி நிறைய ஆஃப்லைன் கிளாஸஸ் அந்த மாதிரியும் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேயும் வந்து யூ வில் கெட் அன் ஐடியா வேறு அதுக்கப்புறம் தான் நான் கொண்டு வந்திருக்க ஆர்சியை சால்வ் பண்ண போகிறேன். ஸோ ஆர்சி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டாம். பிகாஸ் யூல் கெட் டிப்ஸ் ஃப்ரம் யுவர். ஸோ டெஃபினட்டாக வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். பட் அது வந்துட்டு நம்ம எக்ஸாமை க்யூர் பண்ண வைக்காது. ஓகேயா? ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணும்பொழுது மட்டும்தான் ஸ்கோரிங் பார்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து செஷனை வந்துட்டு குவிட் பண்ணாமல் டூ வாட்ச் த வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ ஆர்சின்னு எடுக்கும்பொழுது 2 விதமாக இருக்கலாம். ஓகே. ஸோ ஒன்று வந்து ஸ்டோரி பேஸ்டாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து உங்களுக்கு இந்த ஃபினான்ஸ் ஒரு எக்கனாமி இந்த மாதிரி ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்கலாம், இல்லாட்டி வந்து அதுக்கும் மேலே வேறு ஏதாவது ஒரு அதர் டாப்பிக்காக இருக்கலாம். ஸோ இப்போ ஸ்டோரி பேஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டோரியை படிச்சிருங்க. அதாவது கொஷின்ஸ்க்கு போக வேண்டாம், அந்த கொடுத்துருக்க அந்த பேராகிராஃபை படித்து முடிச்சிட்ட பிறகு ட்ரை டு ஆன்சர் த கொஷின் சரியா? ஸோ இந்த மெத்தட் ஒன்று இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் கொஷின்ஸ். அப்போ இன்டைரக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது கோ ஃப்ரம் த கொஷின்ஸ், நாட் ஃப்ரம் த பேராகிராஃப். ஸோ பேராகிராஃபில் ஸ்டார்ட் பண்ணாமல் ஸ்டோரியிலேருந்து போகணும். ஓகேயா? ஸோ கமெண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஓகே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டைரக்டாக இருக்கிறத கொஷின்ஸ்லேருந்து ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்ல. ஸோ நம்ம கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ சர்டன் திங்ஸ். ஃபைன். இப்போ வந்து ஸ்டோரியாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக we have to start from the paragraph. ஓகேயா? ஸோ டைரெக்டாக ஸ்டார்ட் from the paragraph. ஓகேயா? சரி. ஸோ அப்போது வந்துட்டு ஸ்டோரி இல்லை, அதாவது வந்துட்டு நார்மலாக இருக்கிற ஒரு இன்டைரக்ட் ஆர்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் த கொஷின்ஸ். ஓகே. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரியா? சரி. இப்போ கொஷின்ஸ்ன்னு சொல்கிறீங்க மேம், அப்போ வந்து கொஷின்ஸ்லேருந்துனா எப்படி படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே. யா, குட் மார்னிங் எவ்ரி ஒன். சரி. ஸோ இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்றத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 7 கொஷின் இருக்க போகுது சரியா? சரி. ஸோ இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு கண்டிப்பாக மேண்டேட்ரியாக இருக்க போகிற கொஷின் என்னது, சினோனிம் ஆன்டோனிம். கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்குன்னா சினோனிம் ஆன்டோனிமாக இருக்கலாம். அடுத்தது என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்துட்டு எப்படி உங்களை அனலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற பேசிஸில் பார்த்தீங்கன்னா அசம்ஷன் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்போது நீங்கள் இதை ஃபுல்லாக படித்து அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் எப்படி வந்து ஒரு டைட்டில் இல்லைனா டோன் வந்து சொல்ல முடியும் அப்படின்றத கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதாவது அதை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்காக அசம்ஷன் பேஸ்டாக வந்து கொஷின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அசம்ஷன் பேஸ்டாக கேட்குறாங்க அப்படின்னா டைட்டிலும் டோனும் தான் கேட்பாங்க. அப்போ அது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கேட்டு ஒரு கொஷின் இருக்கலாம். ஸோ இது ஒரு கொஷின். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு என்ன இருக்கும் நமக்கு, இது இல்லாமல் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இட்டாலிக்கில் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கலாம், இல்லாட்டி ஒரு எரர் ஸ்பாட்டிங் கொஷினாக கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி ஒரு வேர்ட் ஸ்வாப் கொஷின்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போது இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், இட்டாலிக், வேர்ட் ஸ்வாப் ஆர் ஒரு எரர் ஸ்பாட்டிங்காக இருக்கலாம். ஸோ இது ஒரு கொஷினாக நமக்கு கொடுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டெஃபினட்டாக இருக்க போதுன்னு சொன்னால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் நமக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அதாவது கரெக்டாக இன்கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்டாக இருக்கா இன்கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே நமக்கு 4 கொஷின் கவர் ஆயிடுச்சு. இப்போ அந்த 7 கொஷினை பெருசாக நம்ம பார்த்துட்டு இருந்தவங்க இந்த 4 கொஷின் என்ன கண்டிப்பாக இருக்க பொழுது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா பாக்கி 3 கொஷின் தான். இப்போது
நீங்கள் வந்துட்டு இன்டைரக்டாக இருக்கிற ஒரு ஆர்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 3 கொஷின் என்னன்னு படிச்சுட்டு அதை போய் தேடுறது நமக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாதுல்ல. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா 30 கொஷின்ஸ்னால் 30யும் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன், தட் இஸ் அ குட் ஹேபிட். பட் ஸ்டில் இங்கிலீஷில் வரும்பொழுது நம்ம வந்து அந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் ஓகே, ஸோ யூ கேன் அட்டென்ட். பட் உங்களுக்கு டவுட் இருக்குது, உங்களால் அக்யூரேசி கண்டிப்பாக வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேட்டிங் மோட்லேயே இருக்குது, இதுதான் ஆன்சரான்னு தெரியல, எனக்கு வந்து ரொம்ப டலமாக இருக்குது மேம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்சரை போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேயா? ஏன் அப்படி சொல்லுவேன்னா நமக்கு நெகட்டிவ் ஸ்கோரிங்கும் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ரிஸ்க் எடுக்கிறது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் கொடுக்கும் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கலாம், மேக்ஸிமம் பாசிட்டிவ் கொடுக்காதுன்னும் பொழுது ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது கொஷினை பார்த்து நம்ம அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அப்போ அது 3 கொஷின்ஸ் அப்படின்னு சொன்னால் கொஷினில் சினோனிம் விட்டுருங்க, இதெல்லாம் எங்கே இருக்குன்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கொஷினை போய் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. கொஷினை ரீட் பண்ண பிறகு ஆர்சியை போய் நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்றது நம்ம மைண்டில் இருக்கும், ப்ளஸ் வி ஹவ் ரிட்டன் இட். ஸோ அதை ரீட் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ராவாக பேராகிராஃபில் நம்ம ரீட் பண்ணுவோம். அப்போ ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? ஸோ அப்போ வந்து அஷ்யூர்டாக யூ கேன் சே தட் யூ கேன் கெட் 3 மார்க்ஸ். ஓகேயா? ஸோ 3 இல்லைனாலுமே 2 மார்க்ஸ் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம்ல. 2 or 3ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இது இல்லாமல் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது நம்ம டைட்டில் கண்டிப்பாக குவிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அடுத்தது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினோனிம் ஆன்டனிம்ஸ் நமக்கு பேஸாக தான் இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமில் சினோனிம் ஆன்டனிம் போடுற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று வந்து என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஆஃப்லைனில் சால்வ் பண்ணும்பொழுது இங்கே கொடுத்துருக்க சினோனிமுக்கு எக்ஸாக்டாக அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னு பாருங்கள். சினோனிம் தான் கேட்டிருக்காங்களா ஆன்டனிம் கேட்டிருக்காங்களா பாருங்கள். டைரக்ட் மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அக்கார்டிங் டு த பேசேஜ் த எக்ஸாக்ட் வேர்ட் வில் கேரி another மீனிங். ஸோ அந்த மீனிங்கை விட்டுட்டு நம்ம வந்து டேரெக்டாக இருக்கிறத போட்டாலுமே நம்ம கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ பிகாஸ் நமக்கு அதுதான் ட்விஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம யோசிக்கிற ஆன்சரையும் அங்கே வச்சுருப்பாங்க. ஆர்சியில் வந்து அதை கம்பேர் பண்ணும்பொழுது அந்த வேர்டை வேறு மாதிரி கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் காஷியஸாக யோசிக்கணும். ஸோ என்ன பண்ணணும், அந்த வேர்டை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பேராகிராஃப் உள்ள போய் அந்த இடத்துல ரீட் பண்ணி பாருங்கள் என்ன கான்டெக்ஸ்ட்டில் பேசியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எடுக்க போகிற மீனிங் மேட்ச் ஆகுமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நமக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சினோனிம் ஆன்டனிமில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு மார்க் வருதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ஸ்வாப் எரர்ஸ் ஆர் இட்டாலிக். ஸோ இந்த இட்டாலிக்னு சொன்னாலுமே நமக்கு கொஷின் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அது என்ன சொல்ல வராங்க, ஏன்னா பேராகிராஃப் புரிஞ்சிருச்சுன்னா அது என்ன சொல்ல வராங்கன்றது ஆப்வியஸாக தெரியும். அப்படி அது கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருந்தால் கூட ட்ராப் பண்ணிவிடுங்க. எரர் ஸ்பாட்டிங் வேர்ட் ஸ்வாப்லாம் வந்தால் பண்ணவே வேண்டாம், கண்டிப்பாக ஒரு மார்க் எடுக்கிற மாதிரி அட்டென்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இப்போ அட்டென்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா மேம், இந்த கொஷினும் நமக்கு இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா அட்டென்ட் பண்ணுங்கள், பட் ஆனால் எடுத்த உடனே அட்டென்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஏன்னா நம்மளோட அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஆர்சி எடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து டைம் அதிகமாக ஆகிடுச்சுன்னா பாக்கி இருக்க கொஷினும் அட்டென்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கிராமர் பார்ட்டில் என்னெல்லாம் டாபிக்ஸ் நீங்கள் நல்லா போடுவீங்களோ அதில் ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டே வாங்க. யூ ஹேவ் டு பி மோட்டிவேட்டட் வேர் நம்ம போடுறது எல்லாமே கான்ஃபிடென்ட்டாக கரெக்டாக போடுறோன்னு இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்பீட் லெவல் வந்து நம்ம கம்மியாகாது. ஸோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்துட்டு டவுட் இருந்தால் கூட கொஞ்சம் வந்து ஸ்பீட் கம்மியாகி ஏறும். அப்போ அது வந்து எங்கே பாதிக்கும்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம போடுறதுல பாதிச்சிடும். ஸோ அதனால் அந்த வேவ் லென்த்தில் கரெக்டாக நம்ம போயிட்டே இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச கான்செப்டாக ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுகிட்டே வரணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் ஓகேனா அதை எடுங்க, இல்லை பேராஜம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பாக்கி நமக்கு 7.5 நிமிஷம் இருக்கும். சரியா? ஏன்னா 10 minutes கிராமர் கொடுக்க சொல்லியிருக்கேன், 2.5 minutes either it is close test or it is பேராஜம்பிள்ஸ், ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த நிமிஷத்தில் போட்டுடலாம். அப்போ 7.5 நிமிஷத்தில் ஆர்சி அட்டென்ட் பண்ணுறது இட் இஸ் நாட் டூ டஃப். ஓகே, ஏன்னா வந்து 7 minutes 7 questions fine, but I'm giving you 7.5 minutes. அப்படி இருக்கும்பொழுது assured you can get 4 to 5 marks in the ஆர்சி. சரியா? ஸோ நீங்கள் 4 மார்க்ஸ் வாங்குறீங்கனாலுமே தட் இஸ் குட். ஓகேயா? தட் இஸ் குட். பட் 5னும் பொழுது எக்ஸலண்ட்டாக ஸ்கோர் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு அசம்ஷன் பேஸ்டாக இங்கே டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது டைம் கன்சியூமிங். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக இதெல்லாம் படித்த பிறகு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 5 கொஷனில் 2 இல்லைனா 3 கொஷின் இங்கே ரீட் பண்ணுறதுலேயே போயிடும். ஸோ பாக்கி 2 தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாக்டிக்ஸ் எல்லாமே வந்து ஒருத்தவங்க எப்படி வந்து அதை நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டாக பார்க்குறாங்களே அந்த அனாலிசிஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே புரியுதா? ஓகே, ஸோ யூ கைஸ் காட் இட். ஸோ ஆர்சியை இந்த மெத்தடில் நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். இஃப் யூ கைஸ் ஆர் ப்ராக்டிசிங்
ப்ளீஸ் டூ இட். ஓகே, ஸோ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை எல்லாமே பண்ணக்கூடாது. ஓகேயா, ஸோ அது வந்து உங்களை மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போது உங்களால் செல்ஃப் அனலைசேஷன் பண்ணிக்க முடியும். ஒரு ஆர்சி எடுத்தால் எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐவ் காட் ஒன் ஆர்சி. ஸோ சேம் லைக் தட் we're gonna approach. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் ரீட் பண்ணிக்கலாம். கொஷின்ஸ் ரீட் பண்ணி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்சியை வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ புரிஞ்சிச்சு மேம், ஆர்சி எனக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் போட தம்ஸ் அப். ஸோ எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்களான்னு தெரியல, ஏன்னா நம்ம வந்து ஆர்சி நம்ம பொழுது மேக்ஸிமம் தூக்கம் வரும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் போட தம்ஸ் அப் whether you guys are there or what. ஸோ கேட்டுட்டு தான் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாதுல்ல, you're not before me. ஓகே, ஸோ இப்போ வந்து உள்ளே பார்க்கலாமா? சரி, ஸோ நான் கொஷின்ஸ்லேருந்து போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஸோ இங்கே வந்து கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வாட் கேன் பி செட் அபவுட் த இம்பேக்ட் ஆஃப் ரஷ்யா அண்ட் யுக்ரைன்ஸ் வார் ஆன் த குளோபல் ஃபுட் சிஸ்டம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு கொஷினை பார்க்கும்பொழுது என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பேக்ட் பற்றி கேட்குறாங்க ஒரு 2 கண்ட்ரிக்குள்ளே. ஸோ ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்குள்ளே அந்த வார் இருந்திருக்குல்ல, அவங்க ஆன் த குளோபல் ஃபுட் சிஸ்டம் பற்றி அதோட இம்பேக்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் கொஷின். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் இஸ் வாட் கேன் பி இன்ஃபர்ட் அபவுட் ரஷ்யா அண்ட் யுக்ரைன்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஆன் த குளோபல் ஃபுட் ட்ரேட். ஸோ இந்த ஃபுட் ட்ரேடில் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இருக்கிற கான்ட்ரிபியூஷனை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இம்பேக்ட் கேட்டாங்க, அடுத்தது அதோட கான்ட்ரிபியூஷன் என்னன்றதை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் இன்ஃபர்ட், வாட் இஸ் தட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த பர்டிகுலர் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அக்கார்டிங் டு த யூரோப்பியன் கமிஷன் வாட் ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன் டு மீட் குளோபல் ஃபுட் டிமாண்ட் ஃபார் த கரண்ட் அண்ட் த நெக்ஸ்ட் இயர். ஸோ இங்கே வந்து யூரோப்பியன் கமிஷன் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, வாட் ஆக்ஷன். ஸோ அந்த வாட் ஆக்ஷன்னா ஆக்ஷன் ரிலேட்டடாக இருக்கிறது தான் நம்ம உள்ளே பார்க்க முடியும். ஓகேயா, சரி சார், கமெண்ட்ஸ் வரலையோ? ஓகே, ஸோ என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க டு மீட் குளோபல் ஃபுட் டிமாண்ட் ஃபார் த கரண்ட் அண்ட் த நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, which of the following statements mention the first factor that affects the global supply system. So one was impact. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இன்ஃபர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஷனில் என்ன கேட்டிருந்தாங்க, ஆக்ஷனை பற்றி கேட்டிருந்தாங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் தட் அஃபெக்ட்ஸ் த ஃபுட் சப்ளை சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஓகே, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த பாசிபிள் கான்சிக்வன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரெஸ்பான்ஸ் டு ரைஸ் த ப்ரைஸ் அண்ட் டிக்ரீஸ். ஸோ கொஷின் படிக்கும் பொழுதே பேராகிராஃபில் எதை பற்றி பேசியிருக்க போகிறாங்கன்ற ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கிது. புரியுதா? ஸோ இதை தான் நான் வந்து உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இதை தான் ஃபாலோவும் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் எது வந்து ஃபால்ஸ், ஸோ அதை தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷினை ஆர்சி சால்வ் பண்ண வந்து கடைசியாக சால்வ் பண்ணுங்க, ஆனால் கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்க. ஓகேயா? ஓகே, ஸோ அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹேஸ் ஆர் ஹேவ் த கரெக்ட் யூசேஜ் ஆஃப் கீப்ன்ற வேர்டை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா? பட் அக்கார்டிங் டு த passage நீங்க சொல்லலை. ஓகே, ஸோ which of the following statement has or have the correct usage of the word keep used in the passage தான். அப்போது இந்த மாதிரி வேர்டை வந்து பேசேஜில் என்ன போட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிலேட் ஆகுதான்னு பார்த்து போடுங்க. ஓகே, ஸோ அடுத்தது ஓகே, ஸோ ரிட்ரீட்ன்ற வேர்டுக்கான ஆன்டனிம் அண்ட் புஷ்டுன்ற வேர்டுக்கான சினோனிம். ஓகே, ஸோ லெட்ஸ் ரீட் த பேராகிராஃப். ஸோ பேராகிராஃபில் நடுவில் ஏதாவது வேர்டு இருந்தால் கூட ஐ ஜஸ்ட் டெல் யூ. ஸோ ரெண்டு பேராகிராஃப் தான், யூ கைஸ் ஆர் ஆல்சோ கோனா ரீட் வித் மீ. ஓகே, ஸோ லெட்ஸ் ரீட் இட். ஸோ திஸ் இஸ் த வைட் ஸ்ப்ரெட் இன்டர்நேஷ்னல் கன்சர்ன் தட் Russia's war will provoke a global food crisis. Okay, so crisis na another நெருக்கடி similar to or worse than that faced in 2007 and 2008. Okay, so அப்போ ஃபேஸ் பண்ணதை காட்டினோம் இவங்க வந்து இப்போ பண்ண போகிறது it is a widespread concern இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. It's gonna provoke. Okay, so the war comes at a time where the global food system was already struggling to feed its growing population in a sustainable way under the pressure caused by climate change and COVID-19 pandemic. So இது ரெண்டுத்தினால அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்திருக்கு. பட் ஆல்ரெடி இட் இஸ் ஸ்ட்ரகிளிங் மோடில் தான் இருக்கு. பட் ஸ்டில் வந்து இந்த climate change COVID-19 pandemicனால இன்னுமே ப்ரெஷர் ஃபீல் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யா அண்ட் யுக்ரைன் ஆர் கீ அக்ரிகல்ச்சரல் பிளேயர்ஸ் டுகெதர் எக்ஸ்போர்ட்டிங் நியர்லி 12% ஆஃப் ஃபுட் கேலரிஸ் ட்ரேடட் குளோபலி. ஸோ அவங்க வந்து ரஷ்யாவும் யுக்ரைனும் வந்து ஒரு கீ அக்ரிகல்ச்சர் பிளேயர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேன்னு சொன்னால் அந்த ரெண்டு கண்ட்ரி தான் மேஜர் ப்ரொவைடர்ஸ் ஆஃப் பேசிக் அக்ரோ கமோடிட்டிஸ் இன்க்ளூடிங் இந்த வீட்,
maize, அதுக்கப்புறம் sunflower oil. Russia is the world's top exporter of fertilizer. இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உள்ளர அந்த பாயிண்ட் அந்த ட்ரூ ஆஃப் ஃபால்ஸில் கூட வச்சுப்பாங்க. ஸோ அதனால் அந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா. த குளோபல் சப்ளை செயின் வில் கெட் த இம்பேக்டட் அன்டில் ரஷ்யா அண்ட் யுக்ரைன் ரிட்ரீட்ன்ற வேர்டுக்கு மீனிங் கேட்டிருந்தாங்க and will end the war. அப்போ the war's impact, இந்த வேர்ட் இம்பேக்ட் என்னது ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான். Okay, the war's impact on global food supply centered on 3 factors. Okay, so 3 factors சொல்றாங்க. First is a significant reduction in exports and production of essential commodities from both the countries. So இது வந்து first factor இருக்கு, caused by war and not economic sanctions imposed on Russia. So second was this was caused by what? War நால இது வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. which intentionally did not target the agriculture sector. ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டரை டார்கெட் பண்ணி வரல, பட் வார்னால இட் வாஸ் காஸ்ட். என்ன காஸ் ஆயிருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ரிடக்ஷன் இன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் எசென்ஷியல் கமோடிட்டிஸ். ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் கமிஷன், ஸோ நமக்கு இந்த பாயிண்ட் கேட்டிருந்தாங்க, எஸ்டிமேட்ஸ் தட் அப் டு 25 million tons of wheat would need to substitute to meet the worldwide food needs in the current and the next season. So 25 million தேவை. நம்பர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சப்போஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, அங்கே நமக்கு ஆன்சரில் எப்படி இருக்கும், அதே 25 வேர்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க, அங்கேயும் நம்பர் தான் இருக்கும்னு தேடிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனாலும் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா வந்து இந்த விஷயங்கள் நடக்குது. ஸோ செகண்ட் ஃபேக்டர், ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ செகண்ட் ஃபேக்டர் இஸ் த குளோபல் ஸ்பைக் இன் ப்ரைசஸ் ஆஃப் ஃபுட் சப்ளை அண்ட் inputs needed for agri-food production, so which were already at record levels before war. Okay, so warக்கு முன்னாடி it was in record levels அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அங்கே இருக்க ஃபுட் சப்ளைஸ் அண்ட் இன்புட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட், the war has further pushed the prices up. ஸோ இன்னுமே இந்த war இருந்ததுனால இன்னுமே it has pushed the price of the product up. Then third factor is the international response to the above, which would either amplify the efforts of the crisis mainly by uncoordinated export bans or mitigate them. What do you mean by mitigate? Mitigate is a verb. So ஒரு விஷயத்தை reduce பண்றோம்னா mitigate னுவோம். mitigation சொன்னீங்கன்னா நம்ம reduction. So noun யூஸ் பண்றது, verb யூஸ் பண்றது. So applying lessons to learned from the 2007-2008 ஃபுட் கிரைசிஸ். ஸோ இது நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்த பாயிண்ட்லேயே சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி இருந்துச்சு, பட் திருப்பியும் அது நடக்குது பிகாஸ் ஆஃப் climate change and COVID-19. A number of countries other than Russia, Ukraine have already imposed or announced their intention to impose some control over exports of essential agricultural commodities, including எந்த கண்ட்ரியெல்லாம் சொல்கிறாங்கன்னா, ஈஜிப்ட், Argentina, Indonesia, Serbia, Turkey, and in the EU, Hungary. Okay, so we should keep this in our mind that the long duration of war will make the global situation irrevocable. Okay, so இது இன்னுமே burst ஆக்குறத பற்றி பேசியிருக்காங்க, புரியுதா? ஸோ 2007ல் இருக்கிறத கம்பேரிசன் பண்ணி 3 ஃபேக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட பேராகிராஃப்க்கு போயிடலாம். ஓகே, ஸோ யூ கைஸ் ஆர் கோனா கிவ் மீ த ஆன்சர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? சார் யூடியூப் ப்ரைம்னு இருக்கு, கமெண்ட் தெரியல. ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ஏதோ ஒரு பேஜ் இருக்கு, இல்ல எனக்கு கமெண்ட் தெரியல. ஓகே, ஸோ கேன் யூ டெல் மீ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. சி வருமா? சரி, ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது ஆன்சர்ஸ்? மீனா போட்டிருக்காங்க, பிரித்திகா, ஜோ. ஓகே, ஸோ எல்லாருக்குமே சி தானா? ஓகே, சரி. ஸோ வாட் கேன் பி செட் அபவுட் த இம்பாக்ட் ஆஃப் ரஷ்யா அண்ட் யுக்ரைன்ஸ் வார் ஆன் த குளோபல் ஃபுட் சிஸ்டம்? ஒன்லி ரஷ்யா அண்ட் யுக்ரைன் ஆர் எக்ஸ்பீரியன்சிங் த ஷார்டேஜ் ஆஃப் ஃபுட் சப்ளை? நோ, ஃபர்ஸ்ட் ஒன் வராது. த வார் இஸ் அஃபெக்டிங் நாட் ஓன்லி த குளோபல் ஃபுட் சிஸ்டம் பட் பொல்யூட்டிங் ground water பற்றியே பேசல. The war is further worsening an already battered global food system. ஸோ ஆல்ரெடி இருந்த விஷயத்தெல்லாம் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிபிள் இருக்குது. அடுத்து global food supply is unaffected by the war. ஸோ என்ன வரும்? ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். குட். ஸோ எல்லாருக்குமே அந்த ஆன்சர் தான் வந்திருக்கு, அப்படி தானே? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? Okay, so what can be inferred about Russia and Ukraine's contribution on the global food trade? So இதுக்கு என்ன ஆன்சர்?
23rd. ஸோ இது வந்து அந்த பேப்பரோட கண்டினியூவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ ஒன்று ஒன்றும் கிளியராக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகே குட், பிரித்திகா தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஜோ. இ தான் வருமா? ஈனா ஏவும் வரும், பியும் வருமா? Okay, so major part of basic agro commodities supply comes from both the countries. This was mentioned, Russia and Ukraine. So Russia and Ukraine both export approximately 12% of food calories traded globally. So இங்கே வந்து இந்த percentage வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து 25 மில்லியன் ஒன்று வந்து இருந்ததுல, ஸோ அதுவும் ஒரு நம்பர் இருந்தது, இன்னொரு நம்பரும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. யுக்ரைன் அலோன் மீட்ஸ் மோர் தென் ஹாஃப் ஆஃப் டிமாண்ட். ஸோ சி கண்டிப்பாக இல்லை, அப்போ ஆல் ஆஃப் தி அபவும் நமக்கு போயிருச்சு. ஏ அண்ட் பி இஸ் பாசிபிள். ஸோ ஆப்ஷன் இ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ எல்லாருமே இதை படித்து பார்த்து தான் சொல்கிறீங்களா? ஸோ டி வருமா? இது நமக்கு பேசவே இல்லையா, அலோன் அது மட்டும் தான் மீட் பண்ணணும்னு சொல்லலையே. ஸோ ஒரு பர்சன் போட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து புரிஞ்சுதா? இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்றது புரிஞ்சுதா? ஓகே சரி, அடுத்த கொஷின் போகலாம். ஓகே, ஸோ ஆர்சி ஈஸி தான், டஃப்பு கிடையாது, நம்ம அப்ரோச் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன். ஸோ அக்கார்டிங் டு த யூரோப்பியன் கமிஷன் வாட் ஆக்ஷன், ஸோ என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, ஷுட் பி என்ன ஆக்ஷன் எடுக்கணும், ஷுட் பி டேக்கன் டு மீட் இந்த குளோபல் ஃபுட் டிமாண்ட் ஃபார் த கரண்ட் அண்ட் நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குட். ஓகே, ஸோ இதுக்கு என்ன வரும்? இதுக்கு ஆன்சர் 24th ஒன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது கூட இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம அந்த நம்பரை பார்த்துருந்தோம் கரெக்டாக. ஸோ அதை வச்சு பாருங்கள் பார்க்கலாம். ஸோ அப் டு 25 மில்லியன் டன்ஸ் ஆஃப் வீட் வுட் நீட் டு பி சப்ஸ்டியூட்டட் சொல்லியிருந்தாங்களா? அப்போ இந்த சி ஆப்ஷன் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஏ அண்ட் பி அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கவே இல்லை. அப்போ அஷோர்டாக சொல்லலாம் தட் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ நம்பர் ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆன்சரை எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ஹவ் யூ ஃபவுண்ட். ஸோ இப்படி தான் போட்டிங்களா? ஹேமா வந்து இப்போ ஃபஸ்ட்டு போட்டாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது போட்டிருந்தீங்களான்னு தெரியல. ஓகே ஓகே, ஸோ திலீப் 25 மில்லியன்னே போட்டிருக்காரு. குட். ஓகே சரி, அடுத்த கொஷின் போகலாமா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், இதே மெத்தடை சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் மென்ஷன் த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர், 3 ஃபேக்டர்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் தட் அஃபெக்ட்ஸ் த குளோபல் சப்ளை. ஸோ வாட் வில் பி த ஆன்சர்? Damage of basic agro commodities in Ukraine due to Russia invasion, financial sanctions imposed on Russia by developed as well as developing countries. Okay, so the countries in போட்டிருக்கு, is countries. Okay, so decline in exports or production of essential goods from Ukraine and Russia due to war. So it was a decline, is it right? So disruption in global supply chain of agricultural imports such as fertilizers and chemicals. So disruptions irundhudunu sonnangala? Decline in exports and production of essential goods of Ukraine due to war. என்ன சொல்லியிருந்தாங்க? ஸோ 25th கொஷனுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ இங்கே ஃபினான்ஷியல் சாங்ஷன்ஸ் பற்றியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் பேசின மாதிரி தெரியல. ஸோ டேமேஜ் ஆஃப் அக்ரோ கமோடிட்டிஸ் இன் யுக்ரைன் டியூ டு ரஷ்யாவோட இன்வேஷனால் நடந்திருக்குன்றாங்க, அதுவுமே நம்ம அங்கே பார்க்கல. குட். ஸோ மீனா ஒரு ஆன்சர் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 25க்கு அதுக்கு முன்னாடி ஹேமா போட்டுட்டாங்க. ஓகே, பிரித்திகா, ஓ ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சனா. நெக்ஸ்ட் இஸ் கலைவாணியும் சி சொல்லியிருக்காங்க, பிரித்திகா டி சொல்லியிருக்கீங்க. டிஸ்ரப்ஷன்ஸ் பற்றி பார்த்தோமா? ஓகே, ஸோ ஹேமாவும் டி, ஜானகி இஸ் சி. ஓகே, ஜோ டி. ஏன் இந்த டவுட்? ஓகே, ஓ ஏவா இருக்குமோ? சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு படிச்சிடலாம், இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வேண்டாம். ஓகே சரி, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எங்கே பார்த்தோம்? 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ரிடக்ஷன் இன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஃப்ரம் போத் த கண்ட்ரீஸ். அப்போ இப்போ என்ன ஆன்சர் சொல்லுங்கள்? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். டவுட் இருந்தவங்க எல்லாருமே ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து கலைவாணி வந்து கரெக்டு, ஜானகி கரெக்டு, மீனா, அபிஷேக், அல்லா ஒருவனே இறைவன் கரெக்டு, அதுக்கப்புறம் பிரசன்னா. பாக்கி எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க? அப்போ என்ன வரும் ஆன்சர்? நமக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் வரும். காட் இட் ரைட்? அடுத்த கொஸ்டின் போகலாமா? புரிஞ்சுதா? இப்போ ஓகே தானே? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Okay, so what are the possible consequences of international response to the rise in price and decrease in food supply in Russia? So what was the consequence? So விளைவுக்கு இன்னொரு வார்த்தை அப்படின்னு சொன்னா இந்த கான்சிக்வன்ஸுக்கு அது ஆஃப்டர் மாத் அப்படின்ற வேர்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ விளைவு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இன்னும் ஒரு வேர்ட் நம்ம சிறனமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்கேன். சரி, ஸோ இங்கே என்ன ஆன்சர் நமக்கு வரும்? So there will be a huge difference in price of same commodities in different countries. The effects of food crisis would be aggravated mainly because of uncoordinated export bans. So the number of cases of starvation and malnutrition will rise sharply throughout the world. So experience in tackling food crisis would help in mitigating the effects of current food crisis. So mitigating என்ற வேர்டை பார்த்ததுனால அதுதான் ஆன்சர்னு சொல்லிட முடியாது. செக் பண்ணுங்க. ஸோ ஆன்சராக இருக்குமா இருக்காதா அப்படின்றத செக் பண்ணுங்க. சரியா? அந்த வேர்ட் நம்ம பார்த்தோம், இல்லைன்னு சொல்லலை. பட் சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரெடியூசிங் அப்படின்ற வேர்ட் கொடுத்துருப்பாங்க. வேர் மிட்டிகேட்டிங்கோட மீனிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும்? 26 ஹேமா இல்லை மீனா தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கீங்க. டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டி கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ டி நம்ம பார்த்தோம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இங்கே பி அண்ட் டின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ பி வராதா? The effects of food crisis would be aggravated mainly because of uncoordinated export bans. இது சொன்னாங்களா சொல்லியா? எல்லாருமே டி தான். அப்போ பி செக் பண்ணுவோம். பிகாஸ் இங்கே பி இருக்கிறதுனால effects of food crisis would be aggravated. ஓகே, பட் அந்த வேர்டு எங்கேயும் பார்த்தோம்ல, நம்ம அக்ரவேட்டடுக்கு பதிலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி ஏதாவது பார்த்தோமா நம்ம? ஓகே, ஸோ செகண்ட் ஃபேக்டர் இஸ் குளோபல் ஸ்பைக் பற்றி பேசியிருக்கு. ஓகே, so spike in price of food supplies and inputs need for agri food production which were already at record levels before the war. Okay, the war has further pushed the prices up. So இங்கே war it has pushed the prices up ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஃபேக்டரில் தான் நமக்கு இந்த இடத்துல என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள். தேர்ட் பாயிண்டில் அப்படியே இருக்குது. இப்போ ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் மாறிடுச்சா இல்லாட்டி 3 பேர் மாற்றிருக்கீங்க? ஓகே, மாற்றிருக்கீங்களா இப்போ தான் போட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ இங்கே தேர்ட் ஃபேக்டர் போட்ட பிறகு தான் இந்த ஆன்சர் வந்துச்சா? இங்கே இருக்குது பாருங்கள், மெயின்லி பை அன்கோஆர்டினேட்டட் எக்ஸ்போர்ட் பேன்ஸ். அப்போ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது? ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர், டி கிடையாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாமில் விட்டுறக்கூடாது. இப்படி கொடுத்துருந்தா ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பி அண்ட் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஷின் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போது ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபால்ஸ்ன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சதை விட்டுறலாம், ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம சால்வ் பண்ணதை வச்சு சொல்ல முடியும்ல. ஓகே, ஸோ மெனி கண்ட்ரீஸ் இன்டென்ட் டு இம்போஸ் கண்ட்ரோல் ஓவர் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் எசென்ஷியல் அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டிஸ். நெக்ஸ்ட் இஸ் ஃபுட் ப்ரைஸஸ் அண்ட் agricultural imports prices have declined due to Russia-Ukraine war. ஸோ இது கரெக்டாக? ஃபுட் ப்ரைஸஸ்லாம் கம்மியாக இருக்குது பிகாஸ் ஆஃப் ரஷ்யா யுக்ரைன் வார்ன்றாங்க. தி வேர்ல்ட் ஹஸ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அ குளோபல் ஃபுட் க்ரைசிஸ் இன் 2007 and 2008. திஸ் இஸ் ஃபார் ஷுர் இருக்குல்ல. வேர்ல்டு ஹஸ் ஆல்ரெடி வேர்ல்டா? ஓகே, ஸோ இது செக் பண்ணுங்கள். வேர்ல்டா யுக்ரைன் அண்ட் ரஷ்யா மட்டுமா? யுக்ரைன் ரஷ்யா மட்டும் தானே சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்கில். சரி, இதோட ஆன்சர் சொல்லுங்கள். 27 வாட் இஸ் த ஆன்சர்? Okay, so adu okay. Previous question fine. So I want the answer for this. 27th question. Many countries intend to impose control over exports of essential agricultural commodities. Was this there? இங்கே வேர்ல்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அது கரெக்டா? வேர்ல்டு தானா? Okay, answer is A, ma'am. So 1. சரி, okay. So let's check. So many, okay, அங்கே என்ன ஃபால்ஸாக இருக்குது? அங்கே என்ன ஃபால்ஸாக இருக்குது? 2008 வேர்ல்டு தான் மேம். ஓகே, சரி, 2008 வேர்ல்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ இது இல்லை ஆன்சர். அப்போ ஃபால்ஸ் என்ன வரும்? ஃபால்ஸ் ஏ என்ன சொல்கிறீங்க? மெனி கண்ட்ரீஸ் இன்டென்ட் டு இம்போஸ் கண்ட்ரோல் ஓவர் எக்ஸ்போர்ட்ஸ். அப்போ வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? இது அங்கே இருக்குது. ஸோ அதனால் ட்ரூன்னு சொல்கிறீங்க. ஓகே, நான் வேர்ல்டா யூஎஸ் யுக்ரைனா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. சாரி, ரஷ்யா யுக்ரைனான்னு டவுட் இருந்தது. வேர்ல்டு தான் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ 3 கன்ஃபார்மாக வருதுன்னு தெரிஞ்சிச்சு. கரெக்டாக 3 கன்ஃபார்மாக வருதுன்னா இந்த ஆப்ஷன் எல்லாம் போயிடுச்சு. இப்போ 1 2வா இல்லை 1 and 2வா? இப்போ நீங்கள் 1ல் தப்பு இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா ஸோ அப்போ கரெக்டானது என்னது? ஹவு டு ஓகே, I'll tell you. You just tell me the answer for this. Tell me the answer for this. If this is false, what is true?
second and third are false. Second and third are false. Third is true. தேர்டு தப்பாக போட்டிருக்கீங்க. தேர்டு வந்து கண்டிப்பாக ட்ரூ தான். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் இதுக்குள்ளே தான் வரும். ஸோ மெனி கண்ட்ரீஸ் இன்டென்ட் டு இம்போஸ் கண்ட்ரோல் ஓவர் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் எசென்ஷியல் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இங்கே வந்து தி இன்டென்ட் டு இம்போஸ்ன்றது அவங்க எதுவுமே அதை பற்றி நமக்கு பேசவே இல்லை. ஸோ தட் இஸ் சம்திங் ஃபால்ஸ் விச் was only analyzed by Abhishek, I think so. இன்னும் ஒரு பர்சன் ஜானகி. ஓகே, ஸோ வேறு யாருமே சொல்லன்னு நினைக்கிறேன். எல்லாரும் டீன்னு போட்டிருக்கீங்க, பீன்னு போட்டிருக்கீங்க. பி கன்ஃபார்மாக 3 வராதனால வர வாய்ப்பே கிடையாது. இங்கே ஆன்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் இஸ் தேர். ஸோ ஃபுட் ப்ரைஸஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் இம்போர்ட் ப்ரைஸஸ் ஹேவ் டிக்ளைன் டியூ டு ரஷ்யா யுக்ரைன் வார். அங்கே வந்து நம்ம பார்க்கும்பொழுது ரிடக்ஷன், மிட்டிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஓகே ஓகே, ஸோ இது வந்து புரிஞ்சுதா? ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் இது சொல்லுங்க பார்க்கலாம். கீப்ன்ற வேர்ட். ஸோ அக்கார்டிங் டு த பேசேஜ், ஸோ பேசேஜ் ஞாபகம் வச்சுட்டே படிக்கலாம். ஆல்வேஸ் கீப் ஹார்ட் டு ஃபுல்ஃபில் யுவர் ட்ரீம்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அங்கே irrelevant தானே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் மெடிசின்ஸ் தட் கீப் ஹெட்ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் அட் பே. ஓகே, ஸோ பே இஸ் நத்திங் பட் ஒரு விஷயம் அப்படியே பார்க் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம், கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் மெடிசின்ஸ் தட் கீப் ஏக்ஸ், அதாவது ஹெட்ஏக்ஸ், பெயின்ஸ், ரைட், அண்ட் பெயின்ஸ் அட் பே. ஸோ கீப் இங்கே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ 2 நமக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் தனியாக இருக்குது. இந்த 1 and 3 எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது வந்து செக் வித் 3, தேர்ட் ஆப்ஷன். ஐ ப்ராமிஸ்ட் ஹிம் டு கீப் ஹிஸ் பர்சனல் மேட்டர்ஸ் அ சீக்ரெட். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஒன்லி 3 வை திஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள். 28 வந்து நமக்கு ஏன் அது வராது? ஒன்லி 3 இது கூட சொல்லாமே. கீப் ஏக்ஸ் ஆர் பெயின்ஸ் அட் பே. 3 ஃபார் ஷியோர். அப்போ இ வந்து வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. 2 ஏன் வராது? 2 வராதுன்னு சொல்கிறீங்களா? வரும். ஒரு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்களுக்காக கொடுக்குற அந்த மெடிசின்ஸ், ரெக்கமெண்ட் பண்ணுற மெடிசின்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஒரு வாட்டி பேசேஜும் படிங்க. பேசேஜ் படிக்கும்பொழுது நமக்கு புரியும். ஸோ கீப் எங்கே இருக்குன்னு பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுட்டு இது ரிலேட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, ஸோ ரிட்ரீட் பண்ணுறோம், அதுக்கான ஆன்டனிம் கேட்டிருக்காங்க. எங்கேஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம். ஓகே, ஸோ அந்த விஷயத்தை கமிட் பண்ணி செய்கிறோம். பால்ஸ்டர் பண்ணுறோன்னா இன்னும் வலுவூட்டுற விஷயங்கள். இது நம்ம வெக்காபில் அப்போ பார்த்த வேர்ட். நெக்ஸ்ட் இஸ் அடோஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் பண்ண விட்ரானா திருப்பி எடுத்துக்கிறேன், நான் பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்ல, அதான் சொல்கிறாங்க. தேவ் ஆஸ்க்ட் ஃபார் an antonym. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த பாசிபிள் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? விட்ரா வருமா? ரிட்ரீட் பண்ணுறோம், திருப்பியும் ரிட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது என்ன சொல்வீங்க? எல்லாருமே விட்ரா தான் போடுறீங்க. They've asked for an antonym. Antonym கேட்கும்பொழுது engage தானே வரும். Answer. Is it D or A? ஸோ ஒரு சில பேர் ஏவும் போட்டிருக்கீங்க. யார் டி இனிஷியேட் பண்ணது? விக்னேஷ். பிரித்திகோ ஆல்சோ. கலைவாணி. ஃபைன். புதுசாக ஒரு ஆன்சர் வருது. ஓகே, டி தான் வருதா? ஓகே, ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் லேட்டாக இந்த இது வந்து அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஐ மீன் ஸ்டார்டிங் டிஸ்கஷனில் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு வாட்டி பேராகிராஃபை படிச்சுட்டு நம்ம ஆன்சர் சொல்லுவோம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? போகலாமா? ஓகே, ஸோ இங்கே புஷ்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கான சினினம் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஜர்க் ஆகுதுன்னா ஒரு பவுன்ஸ் இருக்கும்ல, அதை சொல்லுவீங்க. ஆம்பிட் இஸ் நத்திங் பட் ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்கோப் இருக்குது, இல்லை இதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் பொழுது ஆம்பிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ப்ரொப்பல் இஸ் நத்திங் பட் யூ புஷ் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் அ சினினம் வேர்ட். ஓகே, ஸோ டூ ரீட் த பேராகிராஃப். அக்கார்டிங் டு த பேராகிராஃப் நம்ம வந்து
யூஸ் பண்ணுறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ப்ரொப்பெல்லர் புஷ்டுன்னு சொல்லிக்கலாம். கொலாப்ஸ்னா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தேவ் ஆஸ்க்ட் ஃபார் அ சினோனிம். ஸோ என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ உள்ள அந்த வேர்டை புஷ் பண்ணியிருக்கு ப்ரைஸஸை இல்லை ப்ரொப்பெல் பண்ணியிருக்கு அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கான்டெக்ட்டில் சம்டைம்ஸ் டைரக்ட் மீனிங்ஸ், அதாவது நமக்கு தோணும் இந்த வேர்டுக்கு இதை தான் போட முடியும், ஆனால் உள்ளே நீங்கள் படிக்கும் பொழுது இது இல்லை மேம் இது தான் வரும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா அஷோர்டாக இதுதான் ஆன்சருன்ட்டு இங்கே தெரிகிறது, பேராகிராஃபில் சம்டைம்ஸ் மாறுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு ஆர்சியில் நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. ஸோ எக்ஸாம் சால்வ் பண்ணும்பொழுது இந்த வியூவில் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். உங்களால் வந்து ஒரு 7 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 4 to 5 கொஷின்ஸ் கரெக்டாக கண்டிப்பாக போட முடியும். ஸோ ரொம்ப அசம்ஷனாக இருக்குது முடியல அப்படின்னா ட்ரை டு குவிட் இட், தட் இஸ் ஆல்சோ அ குட் பார்ட். ஓகே, ஸோ எக்ஸாம் காம்படிட்டிவ்னு வரும்பொழுது. ஓகே, ஸோ லெட்ஸ் வைண்ட் அப் த செஷன் ஃபார் த டே. ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.